ஒரு பிசாசு பிடிச்ச சகோதரியோ சகோதரன் வரும்போது அவங்க விரட்டன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நாமத்தால சகோதரி வெளியே போ அப்படின்னா அது போகாது. ஏன்னா அதுக்கு தெரியும் இது சத்தம் போடுது, ஆனா இந்த சத்தத்துக்குள்ள காட்னுடைய கேரக்டர் இல்லாததுனால அது என்ன பார்த்து பயப்படாது. என் சத்தத்தை பார்த்து பயப்படாது, எனக்குள்ள இருக்கிறவரை பார்த்து தான் பயப்படும். எனக்குள்ள இருக்கிறவருடைய கேரக்டர் எனக்குள்ள இருந்தாதான் எனக்குள்ள அவர் இருக்கிறார்ன்றதை அது அடையாளம் கண்டுகொள்ளும். நீ உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரிய 100 வாட்டி சொன்னாலும் கூட இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் அவுட். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது நான் பேசுற வார்த்தையை வச்சு ரெகக்னைஸ் பண்ணல, என்னுடைய உள்ளான மனிதனை வச்சு தான் ரெகக்னைஸ் பண்ணுது. இது பேசும்போது பாக்குது, எஸ் இது காட் மாதிரி இருக்குது, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் காட் கூறிய விஷயமா இருக்குன்னு சொல்லி அது என்னை பார்த்து பயப்படுகிறது. நான் ரொம்ப தைரியமா நான் பேசுறேன், இல்ல எனக்குள்ள காட் இருக்கிறாரா, அதாவது காடுடைய கேரக்டர் எனக்குள்ள இருக்குதான்றத சோதித்து தான் அது செயல்படுகிறது. இன்னைக்கு நான் அதிகாரத்துல நான் செயல்பட விரும்புகிறேன், நான் கர்த்தருடைய அதிகாரத்தை எடுத்து நான் ஜெபிக்கிறேன், நிறைய பேர் பிரேயர் பண்றோம், பட் nothing is working out because பரலோகமும் சரி இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற இந்த அசுத்தமான பொல்லாத ஆவிகளும் சரி பிசாசும் சரி அவருடைய கூட்டங்களும் சரி என்னுடைய இமேஜை பார்த்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணல நான் யாருன்னு, எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதன் அதாவது இந்த கேரக்டரை பார்த்து தான் நான் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். சோ எனக்குள்ள காட் என்னுடைய இமேஜ் மாத்திரம் இல்ல, இந்த கேரக்டரிஸ்டிக்கும் எனக்குள்ள இருக்கும்போது பரலோகம் எனக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணிடும். இந்த பொல்லாத சேனை நான் அதிகாரத்தில் செயல்படும் போது என்னுடைய அதிகாரத்திற்கு